ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியும், சோழன் என்ற விதை. இதை என்னன்னு வச்சிருக்கேன்னா, இதை நாங்கள் 1 இல்லை 2 இல்லை ஒரு குறிப்பிட்ட ஓரளவு பயிரிட போகிறோம். அதை பயிரிட்டுட்டு அது எப்படியெல்லாம் வளருது, கடைசி அதை எப்படி இல்லாமல் பண்ணுறோம், கடைசியில் ஒரு கருத்தும் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். இப்போ நான் அதை வெட்டி அதை நான் நடுறேன். மம்பட்டியில் மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கும் வீடியோ. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இது நாங்கள் வச்சு இப்ப எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கண்டு. ஓகே, இது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அதை விட கூடவே வளர்ந்துருக்குது. பாத்தீங்கன்னா பொட்டியும் வந்துட்டு, இதுக்கு அடுத்தது தீம் வந்துட்டுது. அதுக்கு பிறகு அதுல இருந்து எல்லாத்தையும் புடுங்கி போட்டு அதை இல்லாம செய்ய போறோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இது முதிர்ச்சி தன்மையை அடைஞ்சிட்டுது. அப்படியே கீழே வா. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, இது அந்த முதிர்ச்சி தன்மையை அடைஞ்சிட்டுது. இதுக்கு மேல இதை வச்சிருந்து விதைக்காக எடுக்கலாம். இல்லையண்டா இதை அவிச்சோ இல்லை என்ன செஞ்சோ சாப்பிடுறது கஷ்டமான ஒரு விஷயமாயிரும். சோ இதை நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, இப்ப இதை இல்லாம செய்ய போறோம். ஆனா நான் இதுக்கு முதல்ல உங்கள்ட்ட பொய் சொல்லிட்டேன். இது ஒன்றுதான். அப்படியே அங்கால பாத்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் ஆயிட்டுது. ஸோ 2-3 மாசம் ஆகி இது இப்ப இறக்குற தருவாயில்தான் இருக்கு. தண்ணி விட்டாலும் வராது. ஏன்டா இந்த ஆயுட்காலம் இதோட முடிய போகுது. ஸோ அதை நாங்கள் ரிமூவ் பண்ண போறோம். ஸோ அதைத்தான் இப்படி ஒரு இன்ட்ரோவோட எடுப்போம். புது ஐடியா வருது வந்தவன், அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். வாங்க நாங்கள் ரிமூவ் பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ டிராக்டர் கொண்டு வந்துட்டோம். டிராக்டரில் கலப்பையை கொழுவி போட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் பார்க்க போறீங்க. எப்படி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. வாங்க போவோம். என்ன ப்ரோ, வீடியோ முடிவில் கருத்து சொல்றேன்னு போட்டு வீடியோவே முடிஞ்சது, கருத்து சொல்லலைன்னு தான் நீங்க கேட்குறீங்க. அதுக்கு தான் இந்த இது. ஸோ என்ன கருத்துன்னா, இப்போ யாரால ஒன்று படைக்கப்படுகிறதோ அவராலேயே அது எடுக்கப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு கடவுளால் நாங்கள் படைக்கப்படுகின்றோம். அப்போ கடவுள் தான் எங்களை கடைசியில் எடுக்கிறார். அது எந்த விதத்தால் என்றது தான் இருக்கொழிய, ஆனால் யார் எடுக்கணும், யார்கிட்டங்கிற ஆன்மா போகுது, அந்த இதில் தான் அந்த கான்செப்ட் இருக்குது. அது வந்ததுன்ற காரண காரியம் முடிஞ்சதுண்டா அது போய்தான் ஆகும். ஸோ என்ன அது சோழனுக்கு போய் எப்படி சொல்றீங்கன்னா, சோழன் ஒரு உயிர் தான் என்றால் வளர்ச்சி அடையுது. ஸோ அந்த கான்செப்ட்ல நான் சொல்றேன். ஸோ இது உங்களை விளங்கிருமே நினைக்கிறேன். ஸோ மறக்காம இந்த 300 சப்ஸ்கிரைபர்ஸ் நேரத்துக்கு வந்ததுண்டா புது மைக் வாங்கி அன்பாக்ஸ் பண்ற வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இதை விட நல்ல கிரேசியான, நல்ல ஃபன்னியான, இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இனிவரும் வீடியோக்களில் அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். பாய்.